வருது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் இன்டர்லாக் கல் யூஸ் பண்ணியிருக்க வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் இன்டர்லாக் பிளாக் யூஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதில் எதுவுமே காலம் போஸ்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம இதில் எல்லாமே லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் நம்ம இது ஃபுல் ஒர்க்குமே பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க், அதாவது அவுட்ரு எல்லாமே பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கு. பிளாஸ்டரிங் ஒர்க் எதுவுமே பண்ணல. கார்னர் ஜாயின்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எலிவேஷன் டிசைனுக்காக அந்த கார்னர்ஸ் மட்டும் பூசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே கார்டன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனவுடனே போர்ட்டிகோக்கு அடுத்தது உள்ளே போனோடனே முற்றம் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு முற்றம் டைப்னால் மேலே மழை தண்ணி வந்து உள்ளே ஊற்றுற மாதிரி முற்றம் டைப்பில் தான் இதோட ஹால் இருக்கும். ஹால் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 BHK ஹவுசஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக். அதேமாதிரி இந்த பில்டிங்கில் இன்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உள்புறமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பூச்சி வேலையுமே பண்ணல. அதாவது பாயிண்டிங் ஒர்க், அதாவது 2 கல்லுக்கும் நடுவில் இருக்க அந்த ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் வச்சுட்டு மேலே டேரெக்டாக நம்ம பெயிண்ட் மட்டும்தாமே பண்ணியிருக்கோம். அதனால் இதில் வந்து இதுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, உள்ளே பிளாஸ்டரிங் பண்ணலாமா இல்லை வெளியே பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூச்சி வேலைங்கிறதே நமக்கு காசை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கல்லுக்கே போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாஸ்டரிங் ஒர்க், அதாவது பூச்சி வேலையை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணாவே நல்லாயிருக்கும். வீடு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உட்டன் விண்டோஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. எல்லாமே யூபிவிசி விண்டோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி டைல்ஸ், ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தான் நம்ம லே பண்ணியிருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டமாக பாக்ஸாக தெரியுது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனுக்காக இது பண்ணியிருக்கோம். இந்த கார்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிடையாது, இன்டர்லாக் கல் தான். அந்த கல்லை வந்து கார்னர் மட்டுமே நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கார்னர்ஸ் மட்டும் நம்ம பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதேமாதிரி 7 அடி மட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட் நம்ம போட்டிருப்போம், அந்த லிண்டல் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த லிண்டல் ஒர்க்கையும் நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணிடலாம். அதே மாதிரி 10 அடி மட்டத்தில் போடுற அந்த காங்கிரீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டரிங், அதாவது பூச்சி வேலை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி செவருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்லாக்கிங்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு மட்டும் நம்ம பார்டர்ஸ் கட்டியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஜன்னலுக்கு மட்டும் நீங்கள் எலிவேஷனுக்காக அந்த பார்டர்ஸ் வந்து நம்ம கட்டிக்கலாம். அதேமாதிரி உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்டர் கட்டிக்கலாம். நிலவை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி வரும். அந்த பார்டர்ஸ் நீங்கள் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம். இதோட காம்பவுண்ட் வால்ஸ், ஏதோ இந்த பில்டிங்கோட அவுட்டர் காம்பவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்லாக்கிங் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்டர்லாக்கிங் கல்லில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் கிடைக்கும் என்னங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இது 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம கல் தெளிவ ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கல் கரெக்டான டைமில் நமக்கு கிடைக்காது, நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லோட ரெக்குயர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் பில்டிங் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம், 700 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லோட ஒர்க், அதாவது பேஸ்மெண்ட்டு ப்ளஸ் ரூஃபிங், லிண்டல் ஒர்க், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த கல், இப்போ அந்த ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கல், அதுக்கான லேபர், டிரான்ஸ்போர்ட், இது 3 மட்டும்தான் அந்த அடக்க வேலையில் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த சேனலில் பார்க்குறீங்களோ அங்கேயே ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும் மொத்த பில்டிங்கும் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஏன்னா அதை மட்டுமே நீங்கள் நம்பி ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு இன்டர்லாக்கிங் ஒர்க்குக்கு வர்றது ரொம்ப நல்லது. அதே இதில் ப்ராப்பரான இன்டர்லாக்கிங் கல் அடுக்கிற லேபரை வச்சு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் டைமுக்கு இந்த வீட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியான லேபர்ஸ், அந்த ஒர்க்கை இன்டர்லாக்கிங் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்க லேபரை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதனால் புதுசாக ஒரு லேபரை வச்சு நான் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து நம்ம வீடியோ அப்டேட்டில் இன்னும் இன்டர்லாக்கிங் கல்லில் எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ப்ளஸ்
அது எப்படி எந்த மாதிரி பிளான் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.